ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇயில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து எங்கே படிக்கலாம், ஸோ எந்தெந்த காலேஜ்லாம் டாப் ஆஃப் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஒரு காலத்தில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ரொம்ப பீக்கில் இருந்தது. ஸோ நிறையா பேர் வந்து ஏரோநாட்டிக்ஸ் வந்து படித்தாங்க. இப்போ வந்து அதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ நிறைய காலேஜில் வச்சுருந்தாங்க, நிறைய காலேஜ் வந்து மூடிட்டாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 39 காலேஜ் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டில் ஏரோநாட்டிக்கல் வந்து டிஎன்இஏக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. நிறையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறையா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி வந்து ஏரோநாட்டிக்ஸில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 39 இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் டாப் காலேஜஸ் எது, ப்ரீவியஸ் இயரில் எதெல்லாம் வந்து கட் ஆஃபில் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஏரோநாட்டிக்ஸில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்ஸு ஓசி வந்து 196 கிடச்சிருக்கு. பிசி வந்து 193.5க்கும், பிசிஎம் வந்து 190க்கும், எம்பிசி 194 கிடச்சிருக்கு. எஸ்சி வந்து 191க்கும், எஸ்சிஏ வந்து 175க்கும், எஸ்டி வந்து 168 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 190 எபோ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, மற்ற காலேஜஸ்லாம் வந்து ஒரு பெருசாக இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஏரோநாட்டிக்ஸ் வந்து 180 ரேஞ்சில் வந்து ஃபில் ஆயிருக்கு. எம்பிசி பிசிக்கெலாம் வந்து 170 ரேஞ்சில் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் கிடைச்சாலும் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் எடுக்கலாம். அடுத்து வந்து கேசிஜி, இது வந்து ஒரு 150 எபோ கட் ஆஃப் இருக்கிறவங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏரோநாட்டிக்ஸ் வந்து சென்னையில் இருக்குது, ஓரளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற காலேஜஸ்லாம் வந்து பெருசாக ஃபில் ஆகலை பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கு, ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க காலேஜ். அடுத்து வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ கோயம்புத்தூர். ஸோ இது வந்து 150 ரேஞ்சில் வந்து எல்லாத்துக்கும் ஃபில் ஆகிருக்கு. ஓசி 167க்கும், பிசி எம்பிசியெல்லாம் வந்து 140 150 ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, குமரகுருவில் இருக்குது. ஸோ இந்த குமரகுரு வந்து 180 எபோ இருக்கிறவங்க தான் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எம்ஐடிக்கு அடுத்ததாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடியது வந்து குமரகுருவில் தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஓசி வந்து 186.5க்கு ஃபில் ஆகிருக்கு. பிசி வந்து 180க்கும், பிசிஎம் வந்து 186க்கும், எம்பிசி வந்து 173.5க்கு ஃபில் ஆகிருக்கு. எஸ்சிக்கு வந்து 145.5க்கும், எஸ்சிஏ வந்து 185க்கும் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எம்ஐடி கேம்பஸ் வந்து ஆப்ஷன் கொடுங்க. ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து நீங்கள் குமரகுரு கொடுக்கலாம். மூணாவது ஆப்ஷன் வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். ஸோ இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கட் ஆஃப் வந்து 170 160 அந்த ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. அதுக்கடுத்தவங்க நேரு இன்ஜினியரிங் காலேஜ், இது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ் தான். 160 ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓசி வந்து 163க்கும், பிசி எம்பிசியெல்லாம் வந்து 140 ரேஞ்சுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஹிந்துஸ்தான்லேயே வந்து இன்னொன்று. ஸோ இது வந்து 150 ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு ஓசிக்கு. பிசி எம்பிசியெல்லாம் வந்து 130 ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதுவும் வந்து கோயம்புத்தூர் காலேஜ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 130 ரேஞ்சில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து கடைசி ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் வந்து கோயம்புத்தூர் காலேஜ் தான். ஸோ ஒரு 140 130 ரேஞ்சில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜஸ் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கு, மற்ற காலேஜஸ்லாம் ஃபில் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்ஐடி கேம்பஸ் கொடுங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து குமரகுரு கொடுங்க ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும். மூணாவது வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், நாலாவது வந்து நேரு, அஞ்சாவது வந்து ஹிந்துஸ்தானு, அடுத்தது வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கலாம். அடுத்து வந்து கேசிஜி, அதுக்கப்புறம் வந்து நேருக்கு அப்புறம் வந்து ரெண்டாவது நேருக்கு அப்புறம் வந்து கலைஞர் கருணாநிதி கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபில் ஆன காலேஜஸ். மற்ற காலேஜஸ்லாம் வந்து பெருசாக வந்து சீட்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகலை. ஸோ அந்த காலேஜஸ் ஜாயின் பண்ணணும் மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா, நேரில் போய் பார்த்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பார்க்காம வந்து இந்த ஏரோநாட்டிக்ஸ் தான் படித்தாகணும் அப்படிங்கிறக்காக ஒரு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிடாதீங்க. இந்த காலேஜஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைக்கல அப்படின்னா டைரெக்டாக அந்த காலேஜஸ் போங்க, போய் பார்த்துட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்தெந்த கம்பெனி வராங்க, லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க, ஏன்னா ஏரோநாட்டிக்ஸுக்குன்னு தனியாக லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.